பேட் பேட்ச் இறுதியாக அதன் இரண்டாவது சீசனுக்கு திரும்பியது. பார்வையாளர்களை குளோன் ஃபோர்ஸ் 99 உடன் மீண்டும் இணைக்கிறது. அவர்கள் ஆர்டர் 66 இன் பின்னணியில் தங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இது டிபோகா சிட்டி வீழ்ச்சியை கண்ட ஒரு வருடத்திற்கும் மேலாகும். இப்போது பேட் பேட்ச் பேரரசால் இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது. உடனடி தீங்கு அச்சுறுத்தல் இல்லாமல் ஹண்டர், ரெக்கர், எக்கோ, டெக் மற்றும் ஓமெகா இப்போது ஷெடை தேடி வாராந்திர பணியை மேற்கொள்ளலாம். சீசன் 2 இன் முதல் எபிசோடில் மரணத்தை மீறும் தருணங்களில் நியாயமான பங்கு இல்லை. ஸ்டார் வார்ஸ் நிரலாக்கத்திற்கு வரும்போது தி பேட் பேட்ச் கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது. ஏனெனில் அதன் பிரீமியர் ஆண்டோர் சீசனின் முடிவிற்கும் தி மாண்டலோரியன் திரும்புவதற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. பேட் பேட்ச் ஒரு நடுங்கும் முதல் சீசனுக்கு பிறகு அந்த சிக்கல்களில் ஒன்றையாவது சரி செய்தது. ரசிகர்கள் ஒயிட் வாஷ் செய்யப்பட்ட அனிமேஷன் வடிவமைப்புகளையும் கதை சொல்லலையும் விமர்சித்ததை கண்டனர். இவை இரண்டும் அடிக்கடி விரும்பத்தக்கதாக இருந்தன. 16 எபிசோட் முதல் சீசன் ஸ்டார் வார்ஸுடனான அதன் உணர்ச்சி தொடர்பிலிருந்து பயனடைந்தது. க்ளோன் வார்ஸின் சீசன் 2 உண்மையில் பேட் பேட்ச், அவர்களின் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட குணநலன் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. அரை மணி நேரத்திற்கும் குறைவான அனிம் தொடரில் 6 முக்கிய கதாபாத்திரங்களை சமநிலைப்படுத்துவது கடினம். துரதிர்ஷ்டவசமாக முதல் சீசன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை தவறவிட்டது மற்றும் மிகவும் கடினமான சாகசங்கள் மற்றும் பயணங்களை முடிக்க தேவையான உரையாடல்களால் நிரம்பியது. சீசன் 2 இல் கதை மிகவும் சுருக்கப்பட்டுள்ளது. கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்களை தீர்ப்பதற்கு பதிலாக தவறுகளை செய்வதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் பாத்திரங்களுக்கு அதிக இடமளிக்கிறது. மறுபுறம் பேட் பேட்ச் மற்றவர்களுக்கு இடமளிக்க இந்த மைய நபர்களில் ஒருவரை அகற்றுவதன் மூலம் இதை செய்ய முடிவு செய்கிறது. சீசன் ஒமேகா உட்பட மரபணு மாற்றப்பட்ட குளோன்களின் மோசமான தொகுப்பை சுற்றி வருகிறது. அதில் இளையது நிகழ்ச்சியின் மையமாகும். பேரரசை ஆதரிக்கும் சகோதரர்களின் குறுக்கு நாற்காலிகளில் ஒமேகாவும் இருக்கிறார். பருவங்கள் 1 மற்றும் 2க்கு இடையில் அவள் வயதாகி மேலும் முதிர்ச்சியடைந்தாள். அவரது முதல் அத்தியாயத்தில் ரோஜா நிற கண்ணாடிகள் மூலம் உலகை பார்த்தாலும் அவரது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை கண்டுபிடித்தார். அவள் அவர்களை ஏற்றுக்கொண்ட போது அவளுடைய குழுவின் தலைவிதி மாறியது. அவள் அவர்களுடன் பணிபுரிந்த போது அவர்களின் எதிர்காலம் மாறியது. ஒமேகா தன்னை பஞ்ச் மற்றும் அமைப்பின் துன்புறுத்தல் மற்றும் குளோன்களின் சிகிச்சை ஆகியவற்றை மிகவும் ஆழமாக படிப்பதால் டெரிபிள் கிளம்ப் மிகவும் அடித்தளமாக மாறுகிறார். இது காலத்தின் கடைசி பகுதியில் ஒரு தெளிவான சதி புள்ளியாக மாறுகிறது. கதையை பொறுத்தது என்றாலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு மைய கதை உள்ளது மற்றும் முதல் சீசனை போலவே அனைத்தையும் ஒன்றாக இணைக்க உதவுகிறது. புதிய சீசன் ஒரு கிரகம், பனி அல்லது வாரத்தின் மான்ஸ்டர் சாதனம் ஆகும். இண்டியானா ஜோன்ஸின் பாணியில் சாகசங்களைப் போல் உணரும் விபத்துக்களில் பேட் பேட்ச் நியாயமான பங்கை கொண்டுள்ளது. ஷெடின் புதிய துணையான பெயர் ஜெனோவா பணக்காரர் மற்றும் புதையல் வேட்டையாடுவதற்கான புதிய வழிகளை தேடுகிறது. இந்த கதைகள் ஸ்டார் வார்ஸின் கதையை பற்றிய ஆழமான புரிதலுக்கு பங்களித்தாலும் அவை இன்னும் தி பேட் பேட்ச்சின் மேலோட்டமான விவரிப்புக்கு அவற்றின் பொருத்தத்தை நிரூபிக்கவில்லை. இருப்பினும் சதித்திட்டத்தை முன்னேற்றுவதற்கு மட்டுமே சில அத்தியாயங்கள் உள்ளன. வெளித்தோற்றத்தில் சாத்தியமில்லாத கதாபாத்திரங்கள் கூட பேரரசின் உண்மையான தீமையை ஒரு சிறிய உந்துதல் மூலம் உணரும் திறன் கொண்டவை என்பதை அவை காட்டுகின்றன. பேட் பேட்ச் மற்றும் அதன் முன்னோடியான தி க்ளோன் வார்ஸ் ஆகியவை ஸ்டார் வார்ஸின் இளைய மக்கள் தொகையை இலக்காக கொண்டவை. மேலும் பாப் சாபெக்கின் அனிமேஷன் குழந்தைகளுக்கானது என்று தவறான கூற்று இருந்த போதிலும் அதன் கதை சொல்லல் இதை பிரதிபலிக்கிறது. பெரிய அளவிலான தார்மீக இக்கட்டான சூழ்நிலைகளை எடுத்துரைத்தாலும் டிவி பிஜி பார்வையாளர்களுக்கு பிடிக்கும் வகையில் தொகுக்கப்பட்டிருப்பதால் லைவ் ஆக்ஷன் சென்ற அதே திசையில் இது போன்ற ஒரு தொடர் செல்லும் என்று எதிர்பார்ப்பது நியாயமற்றது. ஒடுக்குமுறையின் உண்மைகள் மற்றும் ஏஜென்சி பற்றிய உயர்ந்த கருத்துக்கள். கெவின் கினரின் சிறப்பான இசையமைப்பையும் தி பேட் பேட்ச்சின் தலைசிறந்த அனிமேஷனையும் இணைத்து இத்திரைப்படம் அடிக்கடி வளிமண்டலத்தையும் ஒளி தரத்தையும் கொண்டுள்ளது. இது குறைபாடுகளை வலியுறுத்துவதற்கும் உரையாடல் இல்லாத கனமான மிகவும் நகரும் காட்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் தேவையானது. ஆயினும் கூட பேட் பேட்ச் நிறவாதத்திலிருந்து ஒரு சவாலை எதிர்கொள்கிறது. இது சீசன் 2 இல் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை.
பேட் பேட்ச் உட்பட அனைத்து குளோன்களும் ஜாங்கோ ஃபெட்டின் மரபணு அமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டவை என்பதே பிரச்சினையின் அடிப்படை. உண்மையில் இது அந்த வேடத்தில் நடித்த மௌரி நடிகரை போல தோற்றமளிக்கப்பட்டது. சீசன் 1 உடன் ஒப்பிடும்போது ஒரு வண்ணத்திருத்தம் இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் தி குளோன் வார்ஸில் பாத்திர பண்புகளை மூடிமறைத்த ஒரே மாதிரியான வடிவங்களிலிருந்து வெளியேற ஒரு தெளிவான முயற்சி உள்ளது. இருப்பினும் இன்னும் முன்னேற்றத்திற்கான இடம் உள்ளது. பேட் பேட்ச் என்பது ஸ்டார் வார்ஸ் அனிமேஷன் பிரபஞ்சத்திற்கு வரவேற்கத்தக்க வகையில் திரும்பியது. மேலும் இது படிப்படியாக மற்ற அரங்குகளின் கதையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. பெரும்பாலான தொடர்களைப் போலவே ஏற்ற தாழ்வுகளும் உள்ளன. ஆனால் ஒமேகா அவர்கள் நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ அல்லது இடையில் எங்காவது சந்திக்கும் அனைவருடனும் சரியான வழியில் செயல்பட தயாராக உள்ளது. மறுசீரமைப்பு, மாற்றம் மற்றும் மாற்றம் ஆகியவை நேரத்தின் கடைசி பகுதியில் ஒரு முக்கிய பகுதியை எடுத்துக்கொள்கின்றன. இது முழு தொடரையும் மீட்டெடுக்கிறது.